ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேபிட் அகாடமிலேருந்து ராதா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-4க்கு ஷெடியூல் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கான டெஸ்ட்டு 1க்காக என்னென்ன டாப்பிக்னு பார்த்துருந்தோம். டோட்டல் 5 டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். அது ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அந்த யூனிட்டோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். நினைவு சின்னங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நான் 2 டைம் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஓகேங்களா? நினைவு சின்னங்கள். தமிழகத்தில் காணப்படும் குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை வரலாற்றை அறிய உதவு புரிகின்றன. மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து கலப்பியர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இம்பார்ட்டண்ட். மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து கலப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பல்லவரது காலம் முதற்கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால் அவை இன்றும் நிலைத்து நின்று தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கனவாகும். ஸோ இது ரிப்பீட் பண்ணுற பாருங்க. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கவனவாகும். மேலும் காஞ்சியிலுள்ள கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்திலுள்ள நடராஜர் கோயில், மேலும் தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. நெக்ஸ்ட் டாபிக், பிற ஆதாரங்கள். இது இம்பார்ட்டன்ட். பிற ஆதாரங்கள். முதுமக்கள் தாழிகளில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருள்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குகின்றன. இது இம்பார்ட்டன்ட். முதுமக்கள் தாழிகளில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருள்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவை தவிர குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை தமிழக பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிவதற்கு துணை புரிகின்றன. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் உள்ளன. இது கேட்பாங்க. குகை கோயில்கள் எங்கு உள்ளன அப்படின்னா, திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் உள்ளன. மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்கின்றன. சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் இருந்துள்ளன. தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் பரந்து கிடக்கும் கோயில்களில் காண கிடைக்கின்ற சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் தமிழர் தம் கலை சிறப்புகளை பறைசாற்றுவனவாக உள்ளன. நிலவியல் கூறுகள். பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவியிருந்தது. பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவியிருந்தது என்பதனை
வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. மொழியின் அடிப்படையில் இந்நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. மொழியின் அடிப்படையில் இந்நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பண்டைய தமிழகம் மலைகளாகவும் காடுகளாகவும் சமவெளிகளாகவும் கடலை ஒட்டிய நிலப்பகுதிகளாகவும் பரந்து விரிந்து காணப்பட்டன. இவற்றை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்றும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலை என்றும் இலக்கியங்கள் பகுத்தன. இது இம்பார்ட்டன்ட். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்றும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலை என்றும் இலக்கியங்கள் பகுத்தன. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு போன்ற அரசியல் பிரிவுகளுக்கு இங்குள்ள இயற்கை அமைப்பே காரணமாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இரு கடற்கரை ஓரங்களிலும் அமைந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இரு கடற்கரை ஓரங்களிலும் அமைந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. இவ்விரு தொடர்களிடையே சமவெளி ஒன்று அமைந்துள்ளது. மேற்கு தொடருக்கு மேற்கிலும் கிழக்கு தொடருக்கு கீழ்ப்புறத்திலும் சமவெளிகள் உள்ளன. நீலகிரிக்கு தெற்கிலும் சமவெளிகள் உள்ளன. இவையன்றி பல குன்றுகளை அடுத்தும் சமவெளிகள் அமைந்துள்ளன. இச்சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தனித்தனியாகவே வாழ்ந்துள்ளனர். பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு ஆகிய நாடுகள் இவ்வாறு அமைந்தவையே ஆகும். இவையன்றி குறுநில மன்னர்களின் அரசுகளும் தனி அரசுகளாகவே இயங்கி வந்தன. பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம் என்றால் மிகையாகாது. இது இம்பார்ட்டன்ட் லைன். பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம் என்றால் மிகையாகாது. நாட்டின் பல இடங்களில் மலைகளும் குன்றுகளும் குறுக்கிட்டதால் சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நில பாகுபாடுகள் ஏற்பட்டு அவற்றிற்கேற்ப மக்களின் ஒழுக்கமும் பண்பாடும் வாழ்க்கை முறைகளும் அமையலாயின. நெக்ஸ்ட் மாண்புகள் டாபிக். சங்க இலக்கியங்களில் மன்னர்களும் மக்களும் உரிய ஒழுக்கங்கள் வரையறுத்து கூறப்பட்டுள்ளன. இது இம்பார்ட்டன்ட் பாருங்க. நெறி பிறழாத போர்முறை, மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருளீட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர் தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டன. இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நெறி பிறழ்ந்தால் சான்றோர்கள் மன்னர்களை இடித்துரைத்து வழிபடுத்தும் வாய்ப்பும் இருந்தது. தனி மனித வாழ்வியல் நெறிமுறைகளும் சங்க இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. இவ்விலக்கியங்களில் ஆண்களுக்குரிய நெறிகளும் பெண்களுக்குரிய நெறிகளும் பிரித்து சொல்லப்பட்டுள்ளன. வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற குறுந்தொகை தொடர். குறுந்தொகை தொடர் வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது குறுந்தொகை தொடர். ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதையும் விளக்குகின்றது. பெண்களுக்கு உயரிய பண்பாக கற்பொழுக்கம் கருதப்பட்டது. மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டன. இது பாருங்க. பெண்களுக்கு உயரிய பண்பாக கற்பொழுக்கம் கருதப்பட்டது. மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல்
முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டன. நெக்ஸ்ட் டாபிக், முச்சங்கங்கள். பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும் ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினர். ஸோ யார் முச்சங்கங்கள் அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும் ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினர். இவை கால அடிப்படையில் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. முச்சங்கங்கள். முதற்சங்கம் தென்மதுரை வளர்த்தவர்கள் காய்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. முதற்சங்கம் தென்மதுரை வளர்த்தவர்கள் யாருன்னா காய்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கம் கபடாபுரம் வளர்த்தவர்கள் வேண்டேற் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. இடைச்சங்கம் கபடாபுரம் வளர்த்தவர்கள் வேண்டேற் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. நெக்ஸ்ட் கடைச்சங்கம் இன்றைய மதுரை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. கடைச்சங்கம் இன்றைய மதுரை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. இது ஜென்ரலாக தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள். அச்சங்கங்களைப் போலவே அதற்கு முந்தைய காலத்திலும் சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்றும் 8 தொகை 10 பாட்டு முதலியவை அச்சங்கங்களை சார்ந்த புலவர்களால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கருதினர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், பழந்தமிழகத்தில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபடாபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ்ச் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது என்றும் 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ்ச்சங்க கால நூல்கள் என்றும் கூறுகின்றனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழந்தமிழகத்தில் 3 தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபடாபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ்ச் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது என்றும் 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ் சங்ககால நூல்கள் என்றும் கூறுகின்றனர். எனவே அவற்றை சங்க இலக்கியம் என்று குறிப்பிடுகின்றனர். மதுரையில் புலவர்கள் கூடி தமிழை ஆய்ந்து வந்தார்கள் என்பதற்கும் பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பதற்கும் சங்க பாடல்களில் சான்றுகள் உள்ளன. பாண்டியரைப் போலவே சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சிற்றரசர்களும் வள்ளல்களும் புலவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அவர்களின் உதவியும் ஆதரவும் பெற்ற புலவர்கள் தம் உள்ளத்த உணர்வுகளை பாடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் நாடுகளையும் ஆட்சி சிறப்புகளையும் வாயார புகழ்ந்து பாடினார்கள் என்பதும் தெளிவாகிறது. மேலும் சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் பாருங்க, சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அகத்திணை புறத்திணை டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, அகத்திணை புறத்திணை. தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் எனவும் புறம் எனவும் 2 கூறாக பிரித்தனர். இதனை அன்பின் வழிபட்டது அகவாழ்வு எனவும் வீரத்தின் வெளிப்பாடு புற வாழ்வு எனவும் கூறுவர். ஸோ தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் எனவும் புறம் எனவும் 2 கூறாக பிரித்தனர். இதனை அன்பின் வழிபட்டது அகவாழ்வு எனவும் வீரத்தின் வெளிப்பாடு புற வாழ்வு எனவும் கூறுவர். ஸோ அகத்தினை விளக்கம், உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே அகவாழ்வாகும். ஸோ தலைவனும் தலைவியும் தாம் தூய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வாகும். இதுவே அகத்திணையாகும். உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே அகவாழ்வாகும்.
தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அக வாழ்வாகும். இதுவே அகத்திணையாகும். அகத்திணை 5 வகைப்படும். அவை முறையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும். பொருந்தா காதலை பெருந்திணை எனவும், ஒருதலை காதலை கைக்கிளை எனவும், புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். இது இம்பார்ட்டன்ட். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. ஸோ அகத்திணை 5 வகைப்படும். அவை முறையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும். பொருந்தா காதலை பெருந்திணை எனவும், ஒருதலை காதலை கைக்கிளை எனவும், புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருள்களை பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக வழக்கத்தில் உள்ளது. உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருள்களை பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக வழக்கத்தில் உள்ளது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 திணைக்கான முதற் பொருளும் உரிப்பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 பேஜில் இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த 5 திணைகளுக்கான முதற் பொருளும் உரிப்பொருளும் இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இதனால் நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஒன் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். திணை குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும், யாமம் கூதிர் முன்பணி, பெரும்பொழுது கூதிர் முன்பணி. உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். ஸோ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், யாமம் கூதிர் முன்பணி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மாலை அதாவது சிறுபொழுது மாலை பெரும்பொழுது கார் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், வைகரை கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், ஏற்பாடு பெரும்பொழுது பார்த்திங்கன்னா கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், நண்பகல் இளவேனில் முதுவேனில் பின்பணி பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். நெக்ஸ்ட் புறத்திணை விளக்கம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை எனப்படும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க. தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 என பகுக்க புறப்பொருள் வெண்பா மாலை 12ஆக பகுத்துள்ளது. ஸோ தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 என பகுக்க புறப்பொருள் வெண்பா மாலை 12ஆக பகுத்துள்ளது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன. மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை ஆகும். மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை ஆகும். மேற்கண்ட 9 திணைகளில் கூறாதவனவற்றை பொதுவியல் திணையில் அடக்கி கூறுவர். மேற்கண்ட 9 திணைகளில் கூறாதவனவற்றை பொதுவியல் திணையில் அடக்கி கூறுவர். நெக்ஸ்ட் விருந்தோம்பல். விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. இது தொல் பொருள் 540. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. தொல்காப்பிய நூற்பாவில் இடம்பெற்றுள்ள விருந்து என்னும் சொல் புதியது என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட். தொல்காப்பிய நூற்பாவில் இடம்பெற்றுள்ள விருந்து என்னும் சொல்
புதியது என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் தோன்றிய விருந்தினர் என்ற சொல்லும் அறிந்தவர் தெரிந்தவராகிய சுற்றத்தார் அல்லது முன்பின் அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரையும் குறிப்பதாகும். இவர்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் பண்பே விருந்தோம்பலாகும். பசியென வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளித்த சிறப்பு நம் தமிழர்களையே சாரும். தொல்காப்பிய காலம் முதல் இப்பழக்கம் தமிழர்களிடையே இருந்து வருகிறது. விருந்து புறத்த தான் உண்டல் சாவா மருந்து எழினும் வேண்டற் பாற்றன்று. இது குறள் 82 என்னும் குறட்பா இக்கூற்றை விளக்குகிறது. விருந்து புறத்த தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்றன்று. குறள் 82 என்னும் குறட்பா இக்கூற்றை விளக்குகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இளங்கோவடிகள் தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியதால் தமிழரின் தொன்மையான பழக்கம் விருந்தோம்பல் என்பதை அறியலாம். ஸோ இளங்கோவடிகள் தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியதால் தமிழரின் தொன்மையான பழக்கம் விருந்தோம்பல் என்பதை அறியலாம். ஸோ விருந்தோம்பல் டாபிக் இதில் பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. நெடும் பயணம் மேற்கொள்பவர்களால் தமக்கு தேவையான உணவுப் பொருள்களை உடன் கொண்டு செல்வது என்பது இயலாத செயல். அவ்வாறு உணவின்றி பயணம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு வழியிலுள்ள வீடுகளில் உள்ளோர் உணவளிப்பர். சங்க கால தமிழர்கள் பசியென்று வருபவர்களை வரவேற்க வீட்டு வாயிலில் காத்திருப்பர். இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என்று பார்ப்பர். அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதை நற்றிணை பாடல் மூலம் அறியலாம். இது இம்பார்ட்டன்ட். இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பர். அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதை நற்றிணை பாடல் மூலம் அறியலாம். ஸோ கோவலர் மழவிடை பூட்டிய குழா ஐ தீம்புலி செவி அடை தீர தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு. இது அகம் 311. விருந்தினர் இரவில் காலம் கழித்து வரினும் மனம் மகிழ்ந்து விருந்தோம்பினர். இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கமாகும். பசி என்று வந்தவர்களை வெளியே நிற்க வைத்துவிட்டு தாம் மட்டும் உணவு உண்பதை விரும்ப மாட்டார்கள். இதனையே விருந்தோம்பல் முறை என்று தமிழர்கள் வகுத்திருந்தனர். விருந்தினரிடம் முகமலர்ச்சியோடு கூடிய இனிய சொற்களை கூறி கண்ணில் காணும்படி தமக்கு நெருக்கமாக இருக்கச் செய்து கன்று ஈன்ற பசுவை போல அன்பு காட்டி நெகிழச் செய்வர். விருந்தினர் மனமகிழும்படி விண்மீன்கள் போன்ற ஒளி வீசும் கிண்ணங்களில் பல வகையான உணவினை படைப்பர். தமிழர்கள் தமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்த பிறகே தாம் உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். ஒரு நாள் சென்றாலும் 2 நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர் என்பதை ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். இது இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் சென்றாலும் 2 நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர் என்பதை ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்படும் போது உணவினை மூங்கில் குழாயில் இட்டு மாட்டின் கழுத்தில் கட்டுவர். காட்டு வழியே செல்லும் போது அவ்வழியாக பசியோடு வருபவர்களுக்கு தாம் வைத்திருக்கும் உணவினை பகிர்ந்து கொடுப்பர். பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் குறிப்பிடுகிறது. உணவு பற்றிய செய்திகள் சிறுபானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. காலத்திற்கும் நிலத்துக்கும் ஏற்ற உணவுகளை அந்நூல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் குறிப்பிடுகிறது. உணவு பற்றிய செய்திகள் சிறு பானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. காலத்திற்கும்
நிலத்துக்கும் ஏற்ற உணவுகளை அந்நூல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் வல்லன்மை பார்த்தீங்க அப்படின்னா, பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பதே வல்லன்மையாகும். பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பதே வல்லன்மையாகும். இப்பண்பு அரசர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளில் தலையாயது என கருதப்பட்டது. கல்வி, தருக்கன், இசை, கொடை ஆகிய பெருமித பண்புகளுள் ஒன்றாக வள்ளல் தன்மை விளங்குகிறது. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்கள் ஆகிய கடை 7 வள்ளல்களும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்களாக விளங்கினர் என்பதை இலக்கியங்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றன. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடை 7 வள்ளல்கள் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி வள்ளல் தன்மை, அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பேகன் வந்து பழனிமலை மயிலுக்கு போர்வை தந்தவர். பாரி பரம்புமலை முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர். திருமுடிக்காரி மலையமா நாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆய் அண்டிரன் பொதியமலை நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் தகடூர் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தவர். நல்லி கண்டீரமலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர். வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். இது படிச்சுக்கோங்க. ஃபைனலாக நிறைவுரை. சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை அன்பின் ஐந்தனையாக பகுத்து காண்கின்றன. தமிழரின் வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள் ஆகியனவும் விளக்கப்பட்டுள்ளன. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். சிலப்பதிகாரம் தமிழர் வாழ்வியலின் ஆட்சி முறை, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, தனிமனித ஒழுக்கம் ஆகியவற்றை விரிவாக கூறும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. வெளிநாட்டவர்களின் குறிப்புகளிலிருந்து தமிழர்கள் மேலை நாடுகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பு பல சான்றுகளுடன் விளக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய தனி மனித வாழ்வியல் நெறிகள் பகுத்து கூறப்பட்டுள்ளன. தமிழரின் விருந்தோம்பல் பண்பையும் கடையெழு வள்ளல்களின் வள்ளல் தன்மையும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளமையை அறிய முடிகிறது. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த டாபிக் வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு 1 word ஆன்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த 1 word ஆன்சரும் படிங்க. நான் 1 டைம் படிச்சுட்டு வரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதனார். கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கும்போது நிலம் சிறு பொழுது கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாலை ஏற்பாடு. காண்பனவற்றுள் அடுத்த 3rd கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுல ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரி முல்லைக்கு தேர் ஈந்தவர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து பொறுத்துகளை பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க பாருங்கள். தொண்டிக்கு திண்டிஸு, முசிறிக்கு முசிறிஸ், பொற்காடுக்கு பகரி, குமரிக்கு கொமாரி. அதான் பொறுத்துக. விடை வந்து 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து விடை பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ். 6th கொஸ்டின் வந்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்க அப்படின்னா விடை கலித்தொகை. 7th கொஸ்டின் வந்து பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று உலகம் முழுவதும் உயர்ந்தோர் மேற்ற என தொல்காப்பியம் கூறுகிறது. காரணம் நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். ஸோ விடை பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணமும் சரி. 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை. விடை வந்து 5. 9th கொஸ்டின் பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள். விடை பட்டயங்கள். ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா
அதாவது தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12, இது தவறு. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை, இது சரி. மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகைத்திணை, தவறு. பொருந்த காதலை பெருந்திணை என்று கூறுவர், இது சரி. ஸோ 2, 4 சரி. விடை வந்து ஆ. சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு, விடை வந்து உத்திரமேரூர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ லைன் பை லைனாக வந்து உங்களால் படிக்க முடியலைங்கிறதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன் நான். ஸோ கேட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.